Hi guys, welcome to shortsfeed. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரைவை எப்படி செய்கிறது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வித்தவுட் எனி மோர் டிலே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பேபி பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இது 3 to 4 விசில்ஸ் அடிக்கட்டும். ரொம்ப சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கோட ஸ்கின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் ஆகும்போது அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த அளவு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஈவனாக எல்லா இடத்துலையுமே சால்ட் அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ இது ஓரளவு டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதே சேம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு, காரத்துக்காக 2 வரமிளகாயை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா மசாலா கரிஞ்சிரும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 கொத்தளவு கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் லைட்டாக போகணும். பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுங்க. அப்போ ஃப்ளேவர் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா பேபி பொட்டேட்டோவில் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக நம்மளோட பேபி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே இதை ஒரு மிக்சிங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ்காக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் அண்ட் அல்டிமேட் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ், இஷ் யூ ஆல்.